ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமாட்சி அந்த காலவரைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, இந்த இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்க நோய்களும் வியாதிகளும் விளைவினங்களும் மரணங்களும் ஆக்சிடென்ட்டுகளும் துக்க செய்திகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெயர்னாலும் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாதத்திலிருந்து துவங்குகிற கிருபையை ஒரு சிலருக்காவது கொடுத்திருக்கு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டையில் அடைத்து திரும்புவார். இந்த வார்த்தைப்படியே உண்மை தேடுகிறவர்கள் ஒரு குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்ற வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு குறையும் ஏற்படாது என்ற வாக்கின்படியே நீ நடத்துகிற கிருபை காய்ச்சோது. நல்ல உடல் சுகத்தையும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் பெற்றோரின் ஆரோக்கியத்தையும் தந்து நடத்துகிற கிருபை காய்ச்சோது. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கிடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கிடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரே உன்னையும் கேடகமானவர். அக்கினி நாளும் கடக்கும் போதும் ஆறுகள் நீ மிதிக்கும் போதும், அக்கினியை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ மிதக்கும் போதும், அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதனாலே அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே
அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். கைகளை உயர்த்தி, எங்கெல்லாம் தோல்வி, விரக்தி, குறைவு, உடல் சுகவீனம், பலவீனம், உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, வறுமை, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், வன்கண்கள், ஏவல்கள், பிசாசின் தந்திரங்கள், சாபங்கள் இருக்குமோ கையை உயர்த்தி, எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எகோவா ஈரே, எகோவா ஷாலும், எகோவா ரஃபா, எகோவா ஷம்மா, இயேசு பரிசுத்தாவினவரை நோக்கி உயர்த்துகிறோம். இப்போது அற்புதம் இறங்கி வரட்டும். பிள்ளை இல்லாத, குழந்தைகள் இல்லாத தம்பதியர் மீது உடைய வல்லமை இறங்கி வரட்டும். சரீரத்தில் குறைபாடு இருக்கிறவர்கள் மீது உடைய அக்கினி இறங்கி வரட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கி வரட்டும். நோயின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு உடைய விடுதலையும் அற்புத சுகமும் வரட்டும். வறுமையில் இருக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த வாசல்கள், பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படட்டும். வழி இல்லாதவர்களுக்கு வழி, வனாந்திரத்தில் வழி, ஆறுகளை உண்டாக்குவேன் சொன்னவர் உண்டாக்குங்க. தோல்வியை ஜெயமாக மாற்றுங்க. திருமணத்தை நடத்தி வைங்க. வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க. திருமணத்தில் பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றிணைய உதவி செய்யுங்க. அன்று விசேஷமாய் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தவறான உறவுகள், பாவ பழக்க வழக்கங்க, ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கொண்டு லவ் போன்ற காரியங்களிலே தன் எதிர்காலத்தை மாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கரத்தை உயர்த்துங்க. என் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒருபோதும் தவறு பண்ணாதபடிக்கு அவளை தீங்க விட்டு விலகும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எங்களுக்கு எதிராக நிற்கிற சத்துருவுக்கு உடந்தையாக இருக்கிற மக்கள், அது அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே என் தேவன் சத்துருக்களை நிர்மூலமாக்குங்க. நாங்கள் வேண்டுகிறோம். செய்கிறது உம்முடைய சித்தமா என்றால் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெருமாள் நாம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். லார்ட், நேற்று தாவீதின் குமாரனே என்று நாம் பார்த்தோம். எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு தெரியல. நான் ஒரு 10 பக்கம் எழுதினேன். அது உங்களுக்கு காண்பிக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே அங்கே போயிடுச்சு அந்த நோட்டு. பரவாயில்ல, நாளைக்கு நான் காட்டுறேன். முடிந்தால் நாளைக்கு நான் எழுதுறேன். அதை சொல்லிட்டு செய்யாமல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அதை காண்பிக்கணும்னு நினச்சேன். ஓகே, நாளைக்கு நான் காண்பிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் அதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் எழுதுனா நிச்சயம் ஆண்டவருடைய மனது உருக்கம் நம்மையில் வரும். நாம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைத்தா நிச்சயம் ஆண்டவர் பல ஸ்டெப்புக்கு நமக்காக எடுத்து வைக்க அவர் பிரியப்படுவார். நேரத்தை ஒதுக்கி எழுதுங்க. நல்லது, எழுதுறது நல்லது. சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள். பிரயாணம் பண்ணும் பொழுது தாவீதின் குமாரன் இன்னைக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்குறேன். அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் படிக்கலாம். 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8th chapter, மேத்யூ. அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். எங்க சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தானே இது. ஆண்டவரே அழுத்தி சொல்லுங்க. அது பிளாக்ல எழுதிருக்கும் பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு தம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். சரி,
இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு மெடிடேஷன் தான், ஒரு தியானம் தான். எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? நிறைய தடவை நம்ம பல வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இதுல முக்கியமா பட்டது எனக்கு ரிஜெக்டட் ஸ்டோன், கேப் ஸ்டோன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இந்த குஷ்டரோகி ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல். சரீரத்துல எப்படி வியாதி என்ற ஆராய்ச்சியில நம்ம இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரும் அதை கேட்கல. அதனால நீங்க யாரையும் ஜட்ஜ்மெண்டலா இருக்க வேண்டாம். யார் மீதும் ஜட்ஜ்மெண்டலா இருக்கவே வேண்டாம். அவங்கவுங்க செய்கிறதுக்கு நன்மையும் தீமையும் அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க அவங்களை ஜட்ஜ் பண்ண உங்களுக்கு அதிகாரம், எனக்கும் அதிகாரம் கிடைக்கல அதனாலதான் சில நேரங்களில் நான் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். நீங்க படிக்கல, நீங்க ஜெபம் பண்ணல, நானே படிக்கல, நானே ஜெபம் பண்ணலன்னா எப்படி நான் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? அப்படிதான், ரைட்? யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ரிஜெக்டட், தள்ளப்பட்டவன். எப்படி தள்ளப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். குஷ்டரோகம் வந்தா மோசேயின் பிரமாணத்தின்படி அவன் என்ன பண்ணும்? அந்த அந்த நாட்டை விட்டோ அல்லது அந்த பகுதியை விட்டோ அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு பாளையம் ஒன்று இருக்கும். பாளையம்னா அவுட் சைடு பிளேஸு. அங்கே அவங்களுக்கு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்காது. அது ஒரு இந்த காலத்தில் என்ன சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், குஷ்டரோகம் இருக்கிறவங்க ஒரு தனி இடத்துல ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கும். ரெடிமேட் சர்ச்சில் கூட அதுக்கான ஒரு ஒரு ஸ்பான்சர், சர்ச் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. அவங்க லெப்பர் பீப்புளுக்காகவே அவங்களுக்கு சாப்பாடு, தங்குற வசதி, உணவு, உடை, அவங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்கும், நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கும். நல்லது. நம்ம ஊர்களில் இப்போ எல்லாம் குறைந்து வந்திருக்கிறது. ஆனால் கல்கட்டா போன்ற இடங்களிலே உங்களுக்கு அன்னை தெரேசாவை பற்றி நினைவுறுத்த விரும்புகிறேன். யாரும் தொடாத இருக்கிற அவங்க தான் தொட்டாங்க. நாற்றம் எடுத்து சீழ்பிடித்து விரல்கள்லாம் அழுகி போய் ஒவ்வொன்றா இழந்து போயிருக்கிறவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கி அவளை இந்த உலகத்தில் ஒரு பிரஜையாக உலாவர செய்கிறதுக்கு ஒரு 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 தியாகம், அது இயேசுவின் அந்த தியாகத்தில், அந்த மனதுருக்கத்திலேருந்து அவங்க கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இவர் தொட்டார், அதே மாதிரி தான் அவங்களும் தொட்டாங்க. சரி, அது போகட்டும். ரிஜெக்டட், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். இன்னைக்கு சப்ஜெக்டே அதுதான். இன்னைக்கு யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறீங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறீங்க, இவனை பார்த்தாலே ஆகாதுங்க, இல்லை இவன் தாழ்வில இருக்கிறான், தாழ்ந்த இனத்தை சார்ந்தவன், இவனுக்கும் நமக்கும் ஒட்டு இல்லை, உறவும் இல்லை. சில ரீஜன்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த ஊரை சேர்ந்தவன், அவன் அந்த ஊரை சேர்ந்தவன், அவன் என்னை விட கீழானவன், எப்படிலாம் சொல்லுவான். சரி, நான் பொலிட்டிக்கலாக போக விரும்பலை, அரசியலாக்க விரும்பலை. இது சாதாரண நடைமுறை வாழ்க்கையில கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வீட்டில் கூட நமக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பிள்ளைகளே செய்வாங்கன்னா அவங்கள நம்ம ஒதுக்கி வைப்போம். இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் அப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறத என் ஆவியிலே நான் உணர்கிறேன். ஏதோ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க, சொல்லியும் கேட்காம கல்யாணம் பண்ணாங்க, அதனால சாகிற வரைக்கும் அவன் என்கிட்ட வரக்கூடாது, தம்பி அண்ணன் யாராக இருந்தாலும் இப்படி ஒதுக்கி வைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அவசியமும் இல்லை. அதே மாதிரி வேலை செய்கிற ஸ்தலங்களில், இயல்பாக நான் பேசுகிறேன், வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நிலைமை. ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணா, இப்போ ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஐயா, இந்த திடீரென்று சடனாக என்னை தூக்கி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னே தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியல, நான் வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணால் வயசும் ஆயிடுச்சு. இப்படி திடீரென்று தள்ளி விடுவார், தள்ளி விடுவது. அந்த மாதிரி ஒரு 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 தம்பதியர் கல்யாணம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா
ஜனங்களே சேர மாட்டாங்க. ஏன்னா, ஐயோ அந்த அம்மா கிட்ட போகாதப்பா, அது ஒரு ஒரு சாபம், அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, ரொம்ப கேவலமான ஜனங்கள்ல. கல்யாணம் ஆனா, ஐயோ அவங்க பாத்தியாப்பா, அப்படிப்பா, ஒதுக்கியே வைத்துருவாங்க. இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறது எல்லாமே யாருக்கு தெரியுமா? ஒதுக்குறவங்களை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க கடைசி நாட்களில ஒதுக்கப்படுவாங்க. அது சீரியஸ்லி, ஐ எம் சீரியஸ்லி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். உங்களை யார் ஒதுக்குறாங்களோ நீங்க பார்த்துட்டே இருங்க. அவங்க கடைசி நாட்களில அவங்க ஒதுக்கப்பட்டு கேட்க கூட நாதி இல்லாம ஏதோ சபிக்கிறான்லாம் நினைக்காதீங்க. நான் உண்மையை பேசுகிறேன். உண்மையை மாத்திரமல்ல, அனுபவத்தோடு பேசுகிறேன். இந்த மாதிரி ஒதுக்கி வைத்தவங்களுடைய நிலைமைலாம் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும். இந்த ரிஜெக்டட் ஒருத்தன் ஒரு திரள் கூட்டம் வருது. அதுல எல்லாம் ஒரு கூட்டமா கம்யூனிட்டியா வாழ்றானுங்க. இயேசுவோடு தான் இருக்கிறானுங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு இயேசுவோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். வா இயேசு மெஸ்ஸையா, ஏத்துக்கிறானுங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இங்க இவன் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஒருவன் அப்படின்னு தான் போட்டிருக்கு பாருங்களேன். குஷ்டரோகி ஒருவன், தனியே. இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன், தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. நான் இந்த கொரோனா சமயத்துல நிறைய பேசியிருக்கிறேன். இந்த லோன்லினஸ் பத்தி பேசியிருக்கிறேன், இந்த ஐசோலேஷன் பத்தி பேசியிருக்கிறேன். ஒருத்தர் வீட்டில் வந்துருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவனை தூக்கின்னு போயிட்டு போட்டு வந்ததோடு சரி. அவன் அங்கே போய் சுடுகாட்டில் இருக்கிற வரைக்கும் அவனை பார்க்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 அன்பில்லாத ஒரு கூட்டத்தில் நாம் இருந்தோம் இல்லை அப்போல்லாம். இன்னைக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன், நான் செபிக்கிறேன். இது புரியணும்னா உங்களுக்கு நான் உலகத்தில் இருந்த இந்த ரிஜெக்ஷனையும் தனிமைப்படுத்துறதையும் தாழ்வுபடுத்துறதையும் தள்ளி விடுதலையும் நான் சொல்லிக்கொண்டே வந்தல. பிப்ளிக்கலாக சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாருங்களேன். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வாழ்க்கையில் அவனை தள்ளி குழியில் போட்டாங்க. இவந்தோ அப்பா நேசிச்சாரு, ஆனால் சகோதரர்கள் நேசிக்கவே இல்லை, குழியில் போட்டாங்க. என்ன நினச்சி நான் அவனை சபிச்சேன் கிபிச்சேன்லாம் சொன்னீங்களே, என்ன நடந்தது? 12 பேர் வணங்கும் அப்படின்னு தான் நான் சொன்னான். 11 பேர், 11 பேரா 12 பேரா தெரியல, 12 பிள்ளைங்க இவங்க. இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். 11 விழுமா இல்லை 12 விழுமா பார்த்து சொல்கிறீங்களா? நான் அவங்க அப்பாவோட சேர்த்து தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படிதான் பேசுவாங்க. எனக்கு 12 தான் ஞாபகம் இருக்குது. பட் நீங்கள் என்னை திருத்துங்க, ஒரு வேளை சரியில்லைனா கூட திருத்துங்க. ஆனால் கோர் உண்மை என்னன்னா, நீ என்னை கீழே தள்ளல, ஆண்டவர் எப்படிலாம் அவனை உயர்த்தி அவன் காலிலே வந்து விழும்படி செய்தார் பார்த்தீங்களா? இதுதான் சொல்றேன். ரிஜெக்டட் ஸ்டோனு கேப் ஸ்டோன் எத்தனை தடவை தன்மையில் அவன் அழுதுருப்பான். பார்வோன் சிறைச்சாலையாக இருக்கட்டும், போத்திபார் வீடாக இருக்கட்டும், அவனை அசிங்கமாக குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல கூட எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் டேவிட் எடுத்துக்கோங்க. அதே நிலைமை தான். எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல மிலிட்டரி ஜாப், ஆனால் டேவிட்டுக்கு மாடு மேய்க்கிற வேலை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மக்கானா போய் மாடு மேய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் தகுதியாம். தகுதி கொடுக்கறது பாருங்களேன். அரசாங்க வேலை செய்கிறவன் தகுதி பெற்றவன், மாடு மேய்க்கிறவன் தகுதி இல்லாதவன். தகுதி இல்லாதவனை தான் புழுதியில் இருந்து உயர்த்திடுவான், குப்பையில் இருந்து உயர்த்திடுவான், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிற தேவன் நமக்குண்டு. அது நான் எடுக்கணும்னு நினைக்கல இந்த பாட்டு சீரியஸாகவே. ஃபேமிலி ப்ரேயரில் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பாட்டு ஞாபகம், அதோட அர்த்தங்கள்லாம் பாருங்களேன். டேவிட்டை சுத்தமாக ஒதுக்கிட்டான்.
ஆனால் சாமுவேல் வரும்பொழுது அவன் வர வரைக்கும் நான் இந்த சாப்பாடில் பந்தியில் அமர மாட்டேன் என்று சொல்லி அது வாசற்படியில் உட்கார்ந்துருக்கான். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாரு. அண்ணாள் லைஃப் எடுத்துக்கோங்க. என்னங்க அண்ணால சொல்றீங்க, இப்போ பார்த்தாலும் அண்ணாள் சொல்றீங்க. ஆக்சுவலி அண்ணாலும் சரி, ஆபிரகாம் கிட்ட அந்த சட்டம் இருந்ததா எனக்கு தெரியாது, அவங்க வழக்கம் இருந்ததா எனக்கு தெரியாது, அப்போ அந்த பிரமாணம் இருந்ததா, கட்டளை இருந்ததா எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணாள் வரும்பொழுது அந்த கட்டளை இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 40 வயசு வரைக்கும், இல்லை திருமணம் ஆகி 40 ஆண்டு வரைக்கும் குழந்தை பிறக்குதான்னு பார்ப்பாங்க. 40 ஆண்டுகளும் குழந்தை பிறக்கலைன்னா, திருமணமாகி 40 இயர்ஸும் குழந்தை பிறக்கலைன்னா ஒரு பெரிய விடுதலை உண்டு. என்னன்னா, அவங்களுக்கு பெரிய வழி ஒரு வகுத்து இருக்கிறாங்க. என்ன வகுத்து இருக்கிறாங்கன்னா, நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம், அது சட்டத்தில் இடம் இருக்கு, டிவோர்ஸ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மூத்தோட வச்சுக்கலாம், இளையோட கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை வேண்டி. அந்த காலத்தில் உங்களுக்கு ஜனத்தொகை தானே பெருகணும். ஸோ அப்படி ஒரு சட்டத்தை வைத்திருந்தாங்க, ஜனத்தொகை பெருக வேண்டிய காலத்தில். அதனால தான் நீங்கள் அந்த காலம் மாதிரி 10 பொண்டாட்டி 20 பொண்டாட்டி அப்புறம் 15 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க அதெல்லாம் பரவாயில்ல. ராஜா தாவீதே வச்சிருந்தாரு, சாலமோன் அத்தினி வச்சிருந்தாரு, அப்புறம் அவர் வச்சிருந்தாரு, இதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஜெனரேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலம்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் வந்த பிறகு சட்ட திட்டங்களே மாற்றி ஆண்டவர் எழுத ஆரம்பித்துட்டார். அண்ணாளுக்கு அப்படிதான் நடந்தது. 40 இயர்ஸ் ஆன பிறகு அவளே அல்லது அன்னாளுடைய கணவன் எல்கானா வேறு மனைவியை திருமணம் செய்து வைக்கப்பட்டான் அல்லது செய்து கொண்டான். இவ அவளை அற்பமா எண்ணினாள். அவ தான் இந்த பாட்டு எழுதுறாள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல, சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்தி குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அரியணையிலே கூட அமர செய்கிறார், ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட அவர் உட்காரவும் செய்கிறார். இவன் ரிஜெக்டடா இருந்தா, நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், ஒரு ஓரத்துல இருந்தா அவனுக்கு சரியான உணவு கூட கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அவன் அழுகி கொண்டு நாற்றம் எடுத்துக்கொண்டு சாகரத்துக்கு போய் கொண்டிருந்தான். ஈஸ் டுவர்ட்ஸ் டெத்து தான், அவ்வளோதான். இதோட அவன் சுகமாகவும் முடியாது. ஒருவேளை ஹீலிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நாகமான் மாதிரி வந்தானா சுகமாகும் ஏர்லி ஸ்டேஜில். ஆனால் ரொம்ப முத்தன கேஸ் எல்லாம் வந்து சுகமே அடையாது, அவ்வளோதான். அங்கேயே அப்படியே போட்டு அடக்கம் பண்ணுவாங்க, ஐசோலேஷன் தான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நான் இருப்பேன்னா, நான் வந்து அந்த குஷ்டரோகம் மாத்திரம் சொல்ல, வியாதியாக இருக்கலாம், திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம், அவமானப்படுத்தலாம், நிந்தைக்குட்படுத்தலாம். வறுமை, ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். கடனில் இருக்கிறேன், இதை எப்படி அடைக்க போகிறேன், 17 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது, 50 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குது. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், நீங்கள் கடன்காரனாக இருக்கும்போது தனிமையில் தான் இருப்பீங்க. அதை நான் உணர்ந்திருக்கிறேன் நிறைய நேரத்தில். பணம் இருக்கும் பொழுது எல்லாரும் வருவாங்க, பணம் இல்லாத சமயத்தில் பந்து ஜனம் கூட வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 2 கூட்டத்தை இங்கே பார்க்க முடிகிறது. இல்லை, இவன் நிலைமை அப்படி இருந்தது. ஆனால் இயேசுவிடத்தில் தைரியமாக விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவன் வந்தான். அதுதான் அந்த வில் பவர் இருக்குல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்குல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அந்த அந்த ஸ்ட்ராங் நம்பிக்கை. இன்னைக்கு அதை நீங்கள் எழுதுங்க. நேற்று நான் சொன்னதை எழுதுனீங்களா இல்லைன்னு தெரியாது, இன்றைக்கு எழுதுங்க. நீ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்படின்னா ரொம்ப எழுத முடியலையா, கை வலிக்குது, இயேசுவே உம்மால் ஆகும், இயேசுவே உம்மால் ஆகும், இயேசுவே உம்மால் ஆகும். ஐயா இயேசு கூட எழுத முடியல, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். ஐயோ உம்மாலாக எழுத முடியல, இயேசுன்னு எழுதுங்க போதும்.
வசனம் மனசுல இருக்கு, வெறும் இயேசுவேன்னு எழுதுங்க போதும். முன்னால முடிந்த வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியாவது ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸ்ஃபுல்லி சில அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு நின்று திரும்பி பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, நீங்கி சுத்தமானார். உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போ சைலண்டா போயிருப்பா அப்படின்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க, அப்படிதானே? சைலண்டா போயிருப்பா, யாருக்கும் சொல்லாதப்பா, யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்றத நாம நினைச்சுக்கிட்டு இந்த சாட்சி சொல்ல வரவங்களுக்கு இது ஒரு சாக்காய் போச்சு. யாருக்கும் சொல்ல வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம். அது இல்லை, இந்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கே சாரி, எனக்கு அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிற மனுஷங்க இன்னைக்கு எனக்கே அதை விளங்க பண்ணினார் ஆண்டவர், உங்களுக்கும் அதை விளங்க பண்ணுவார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்களேன். என்ன சொன்னார் பாருங்களேன். ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாரு. கமா இல்லை, பாசிட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக, அங்கதான் அவர்களுக்கு சாட்சியாக, ட்ரூ விட்னஸ் ஆக. மறந்துடுமே, போய் சொல்லாத அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, அவர் பேரே எடுக்க வேணான்ட்டாரு. ஏன் எடுக்க வேணான்னு சொன்னார் தெரியுமா? ஆரம்பத்திலேயே நம்ம இயேசு தான் குணமாக்குனார் சொன்னா உடனே சாகடிச்சிருப்பானுங்க, மெசையா வந்துட்டாருன்னு களி பண்ணியிருப்பானுங்க. அதனால கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் வேலை வருது முடியல, இன்னும் ஒரு 3 ஆண்டு இருக்கும், 3 ஆண்டு இருக்கும். இது ஏன்னா மத்திய ஏர்லி ஸ்டேஜில் தான் நடக்குது, கொஞ்சம் பொறுமையாரு. ஆனாலும் நீ சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே இட்ட கட்டளைக்கு நீ செலுத்த காணிக்கை செலுத்து என்றார். நம்ம ஆண்டவரத்துல ஏதாவது பெற்றுக்கொண்டா காணிக்கையும் கொடுக்கறது இல்லை, சாட்சியாகவும் நிற்கிறது இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? 50 லட்சம் கொடுத்து ஒரு வீடு வாங்கினாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 50 லட்சம் உழைக்க கத்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு என்ன கொடுத்தீங்க? மாதம் சம்பளம் வாங்குகிறோம், லட்சக்கணக்கில் வாங்குகிறோம், ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறீங்க? நம்ம அதுதான் நம்ம யோசிக்கணும். திருமணம் ஆகலைன்றோம். திருமணம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் காணிக்க அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அப்போ அந்த மேரேஜ் ஃபீஸை கொஞ்சம் கட்டிடுப்பா அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ ஐயா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஒரு 4000 ரூபாய் கட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு 4000 ரூபாய்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ, செக்ஸ்டனு, கிளீனிங்கு, இலை எடுக்கிறது, அதை போகிறது, இதை போகிறது, அதுக்காக தான். ஐயா கொஞ்சம் குறைங்க ஐயா அப்படின்னா, எவ்வளவு? 4000 ரூபாயில் குறைக்கணுமா? நாங்கள் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண கூட ரெடியாக இருக்கிறோம். ஆனால் வச்சுக்கிட்டே ஒரு ஆலயத்தில் நடக்கிற ஒரு சாட்சியின் ஒரு திருமணம் அது, அதுக்கு கொடுக்க கூட பேரம் பேசி கொண்டிருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஏழைங்க வாயிலிருந்து அது வரவே வராது. அவங்க சொன்னவொடனே இமீடியட்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க, கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. டான்ஸ் ஃபீஸா, மேரேஜ் ஃபீஸா, கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த மனசு எங்கே போச்சு? நான் என்ன சொல்லுவேன், ஒரு வீட்டில் அவங்க ஒரு திருமணம் நடக்குதா, ஒரு ஏழைக்கு ஏதாவது திருமணத்திற்காக உதவி பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை பிறகுதா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த குழந்தைய கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுங்க. அப்படி கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தை ஊழியம் செய்வது, அதற்கு இணையா அந்த பிள்ளை யாராவது நீங்க ஊழியம் செய்கிறவர்களை தாங்குங்க. இதுதாங்க சாட்சி வாழ்க்கை. வேலை கிடைக்குதா, முதல் வருமானம் கர்த்தருக்கு கொடுங்க. ஐயா மாசம் மாசம் கொடுங்கன்னா கேட்டிருக்கிறாரு ஆயிரம். இல்லை, முதலாவது ஃபர்ஸ்ட் ஈல்டிங் அதை கொண்டு வந்து கட்டுங்க. ஐயா முடியாதுன்னா முடியாதுதான், நம்ம என்ன பண்ண முடியும்? பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை இல்லை, ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம்,
ஆதென்று நம்மை பார்க்குறாங்க, நம்மை வியப்பாக பார்க்குறாங்க, நம்மை காட்சியாக பார்க்குறாங்க. இவெல்லாம் தாவீதெல்லாம் சொல்லலாம். அவன் சொல்லும் போதெல்லாம் என்னை வந்து ஒரு புழு போல பார்த்தாங்க. யோபுலாம் பார்க்க அருவருக்க அப்படி அவங்க நண்பர்கள்லாம் அழுதாங்களாம். அந்த மாதிரி இருந்தானா அவலட்சணமெல்லாம் நான் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் மாற்றுவார். என்ன சொல்லணும் தெரியுங்களா? சொல்லணுமா திரும்ப? ஆண்டவரே உமக்கு சித்தமானார், என்னை சுத்தமாக்கு. இந்த சுத்தமாக்குன்ற வார்த்தையில எல்லாம் போட்டுக்குங்க. உங்கள் தேவை எல்லாம் போட்டுங்க. சரீரம், பொருளாதாரம், ஆவி, கல்யாணம், குழந்தை, எது வேணாலும் போட்டுங்க. வேலை, ஜெயம், ரிசல்ட்டில் பாஸ் பண்ணணும், ஃபர்தர் ஸ்டடீஸு, வெளிநாட்டில் வேலை, எது வேணால் போட்டுங்க. உமக்கு சித்தமானார், சுத்தமாக்கு. மல்கு ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா சொல்ல போகிறார். அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு. இது ஒரு பெரிய இரலுங்க. நான் வந்தது நோக்கமே அதுதான். எனக்கு சித்தம் உண்டு. ரொம்ப மோசமான வியாதிங்க, குணமாக்கவே முடியாது மருத்துவர் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு சித்தம் உண்டு குணமாக்க. உங்கள் கடன் அடைக்கவும் முடியாது, எனக்கு சித்தம் உண்டு. குழந்தை இல்லை, டாக்டரே சொல்லிட்டாங்க, எனக்கு சித்தம் உண்டு. குழந்தை, திருமண வாழ்க்கை, எதுவானாலும் ஆண்டவர் இடத்துல வந்துட்டீங்கன்னா நோ, எனக்கு சித்தம் இல்லைன்னு எப்பயாவது சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இன்னைக்குதான் சொல்லியிருக்கிறாரா? என்னைக்குதான் சொல்லியிருக்கிறாரா கேளுங்க. ஆண்டவர் என்னைக்குமே அவர் சொன்னதே கிடையாது, சொன்னதே கிடையாது. இதே ஜெபத்தை தான் அங்கே இருப்பார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது. ஆனால் பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? எப்பா, நீ 33 வயசு வாழ்ந்துட்டு மறிச்சு போகிறதுலாம் கூட பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் 32 இயர்ஸ்க்கு அப்புறம் 2000 ஆண்டு ஆச்சு இல்லை, நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறல, உயிரோடு இருக்கிறல, அதை தான் நான் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய சித்தம். ஆண்டவருக்கு கர்த்தர் நல்லது தான் பண்ணியிருக்கிறார். பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று ஒரு பாடம், இன்று ஒரு செய்தியை கேட்டோம். ஆவியான நம்மளோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையை செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திடீரென்று அது நடக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரம் அதிசீக்கிரத்தில் நீங்கள் போகிற இந்த லேசான உபத்திரவத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஜெபத்தை விசேஷமாக ஆசீர்வதியும். அநேகர் பார்க்குற கிருபை தரும். என்னால் இன்னும் ப்ராட்காஸ்ட் கூட பண்ண முடியல ஆண்டவர். அதை பற்றி ஒரு அறிவும் இல்லை, உதவி செய்கிற ஆட்களும் இல்லை, பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம். இவற்றின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் தான் அதை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதி ஆண்டவரை. இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு துணை நில். இந்த நாளிலும் கூட வியாதி நிமித்தம், பலவீன நிமித்தம் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, கீழே அமுக்கப்பட்டு, ரொம்ப அவமானத்தோடு, நிந்தையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு நிற்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் உமக்கு சித்தம் உண்டு. அவளை சுத்தமாக்கும். உடனே அவன் வியாதி நீங்கி அவன் சுத்தமானான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரை நாங்கள் செய்ய எங்களோடு கூட அனுதினம் பேசிக்கொண்டே இருங்க. சாட்சியாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக, திரும்ப சொல்கிறேன், மற்றவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் நிற்க உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக குழந்தை தாங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக வேலை தாங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க எங்கள் திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுங்க. மற்றவர்கள் சாட்சியாக இருக்க எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும், சரீரம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க எங்கள் வறுமை நீங்கட்டும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க நாங்கள் பெரிய வீடு, மாளிகை கட்டணும். மற்றவர்களுக்கு சாட்சியாக உயர் பதவியில் உட்கார்ந்து இருக்கணும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன்னா என்னால் அது முடியவே இல்லை, நீங்கள் தான் பண்ணணும். வியூவர்ஸ் பாருங்கள் குறைஞ்சிட்டே இருக்குல்ல.
என்னுடைய வியூவர்ஸ் குறைஞ்சே இருக்குல்ல, நீங்கள் தயவு செய்து அந்த யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த பெல் ஐக்கானை அழுத்திட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துடலாம். அதுவே அதுலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அனுப்புறதில் விட யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் ஷேர் பட்டன் இருக்கும், ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எத்தனை பேர் ஷேருன்னு காட்டும். இமீடியட்டாக உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேருக்கும் குரூப்புக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்னவே விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பாருங்க. நீங்கள் விதைச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆகாரம். அந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். நோயை உன்னிலிருந்து விலக்குவேன். விதைங்க, நிச்சயம் ஆண்டவர் பெரிய அறுவடையை கொடுப்பார். வியாதி போகும், நோய் போகும். அதில் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியே எகிப்து வரப்பண்ணின ஒரு கொடிய வியாதி உனக்கு நான் வரப்பண்ணின்னு சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.